பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வாகிகள் கல்லூரி விவகாரத்தில் தலையிடுவதாகவும் அறக்கட்டளையின் கீழ் உள்ள 6 கல்லூரிகளையும் தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வலியுறுத்தியும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, இத்தொடர்பான முழு விவரங்கள். பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வாகியும் செயலாளரும் கல்லூரி நிர்வாக விவகாரங்களில் தலையிடுவதை கண்டித்தும் பல்கலைக்கழக மானியக்குழு மற்றும் உயர்கல்வி விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படுவதாகவும் அதே போல அறக்கட்டளை நிர்வாகி பார்த்திபன் மற்றும் செயலாளர் துரைக்கண்ணும் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கலை மற்றும் அறிவியல் உள்ளிட்ட அந்த கல்லூரிகளை இளநிலை படிப்புகளுக்கு மூடு விழா நடத்துவதாகவும் அதே போல கல்லூரியின் பிரதான வாயில் எப்போது மூடியே இருப்பதாக மாணவர்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைத்து அதே போல கல்லூரி முதல்வர் எதிர்ச்சி அதிகார போக்குடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக மாணவர்கள் தரப்பிலிருந்து அந்த கண்டனம் தெரிவித்து அது தற்போது ஆர்ப்பாட்டமாக ஈடுபட்டு வருகின்றனர் மாணவர்கள். பச்சையப்பன் அறக்கட்டளையின் செயலாளர் துரைக்கண்ணு கல்லூரி விஷயங்கள் தலையிடுகிறார். அதே போல பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளுக்கும் மற்றும் உயர்கல்வி சட்டத்திற்கும் இது முரணானது என்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் தலையிடுவதால் கல்லூரியின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதாக மாணவர்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே போல தமிழக அரசு இந்த விவகாரத்தை தலையிட்டு பச்சையப்பன் அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் 6 கல்லூரிகளையும் அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பது மாணவர்கள் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பிரதான வாயில் அடைக்கப்படுகிறது. அதே போல கல்லூரியில் அடிப்படை வசதிகளுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக மாணவர் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதை கண்டித்து ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த மாணவர்கள் பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். எனவே மீண்டும் இன்று 2வது நாளாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்களை மீண்டும் கல்லூரிக்கு அழைக்க வேண்டும். அதே போல ஏற்கனவே தங்களுடைய அந்த மற்ற கோரிக்கைகளையும் தங்களை நிர்வாகம் அழைத்து பேச வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தற்போது மாணவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.